கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 147 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டு தாழ்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரா? சாந்த குணம் உள்ளவர்களை. மீக்னஸ், ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம். ஆகவே இங்கே சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அதற்கு மாறாக எதிர்பதமாக துன்மார்க்கரை தரைமட்டு தாழ்த்துகிறாராம். அங்கே உயர்த்துகிறார், இங்கே தாழ்த்துகிறார். ஆகவே நாம் தாழ்த்தப்பட வேண்டுமா, உயர்த்தப்பட வேண்டுமா? உயர்த்தப்பட வேண்டும் சொன்னால் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பேர் மட்டும் சாந்தகுமார்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையும் சாந்தமாக இருக்கணும். எல்லாரோடும் சாந்த குணமுள்ளவர்களாய் பழகணும். ஆகவே இங்கே சாந்த குணத்திற்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நபர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மோசே தான் அங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளனாக இருந்தார். பூமியில் உள்ள மனிதர்களில் எல்லாரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளனாக இருந்தார். அதனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். 6,3550 பேரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஒரு தலைவனாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆடுகளின் பெண்ணாக ஓடிக்கொண்டு இருந்த மோசே, கர்த்தர் அவனை அழைத்து இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக ரட்சகனாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆகவே நம்மை கர்த்தர் உயர்த்துவார் எப்பொழுது? சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது. ஆகவே நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நாம் படிக்கிற, வசிக்கிற, வேலை செய்கிற இடத்துல உயர்த்தி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு அப்பா நன்றி. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், துன்மார்க்கரையோ தரைமட்டு தாழ்த்துகிறார் சொல்லி பார்த்தோம்ப்பா. நாங்கள் உயர்த்தப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளை தடையான காரியம் சாந்த குணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிற நாள் முதற்கொண்டு சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.